Taste the Daily. ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சி திமுக, காங்கிரஸ், AVK உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகிய கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் குள்ளம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஹரிணி குரூப்ஸ் சண்முகசுந்தரம் ஏற்பாட்டில் அம்மாவட்டத்திற்கு உட்பட்ட திமுக, காங்கிரஸ், தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தொழிலதிபர்களான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வைகை குரூப் சரவணன், குதிரைக்காரர் கோவிந்தராஜ், செல்வராஜ், நகைக்கடை பாஸ்கர், சேயோன் குரூப் பாலாஜி, சாய்ராம் மூர்த்தி, ராஜ்குமார், பிரீமியர் குரூப் ரவி, சர்க்கரை ரவி, பிரிக்ஸ் ரேவந்த், சரவணா ஸ்டீல் சரவணன், செந்தில் முருகன், சுரேஷ், G24 பிரபார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான KC கருப்பண்ணன், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் AK செல்வராஜ், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சசிபிரபு, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் AC கருத்திருமன், கோபி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் VP பிரபு, கோபி நகர கழக செயலாளர் பிரணீவ கணேஷ், லக்கம்பட்டி பேரூர் கழக செயலாளர் மனோஜ்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பவானி தெற்கு ஒன்றிய நெசவாளர் அணி செயலாளர் வெங்கடசாமி ஏற்பாட்டில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் 20க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியின் போது ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KC கருப்பண்ணன் உடனிருந்தார். இதேபோல சேலம் மாவட்டம் நங்கவலி வடக்கு ஒன்றியம் வனவாசி பேரூர் கழக செயலாளர் நந்தகுமார் ஏற்பாட்டில் முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் ராமசாமி உட்பட தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான சந்திரசேகரன், நங்கவலி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாணிக்கவேல், வனவாசி பேரூராட்சி துணைத் தலைவர் சண்முகசுந்தரம், நங்கவள்ளி பேரூர் கழக செயலாளர் சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி, அதாவது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார்கள். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.